இந்த ஜீவ சமாதியோட வாசல் மேற்புறத்துல பாத்தீங்கன்னா 2 மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி ஒரு காட்சி செதுக்கப்பட்டிருக்கும். இதை வச்சு நாம புரிஞ்சுக்கலாம், பாண்டிய மன்னர்களோட அபிமானம் பெற்ற சித்தர்களா போகரும் புலிப்பாணியும் எந்த அளவுக்கு திகழ்ந்திருக்காங்கன்ற உண்மையை. ஐயா, அடுத்ததா புவனேஸ்வரி அம்மன். நாங்கள் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகர் வந்து அந்த சிலையை செஞ்சுட்டு இருந்தப்ப, அந்த நவபாஷண சிலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு குகை வழியாக வந்தார் ரகசியமாக. அங்கே வந்து புவனேஸ்வரி தான் மூல தெய்வமாக இருந்தாங்க முதல்ல. அந்த இருக்கிற இடத்துக்கு கீழே தான் அவர் வந்தார் பாதாளத்தில். அதுக்கப்புறம் வந்து உருவானதான் அந்த சிலைன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தீங்க? இது குறிப்புகளில் படித்த விஷயம் இது போகர் பற்றி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நானே கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி நானெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் அவருக்குள்ளேயே இருக்கும். அம்பாள் புவனேஸ்வரிலாம் அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. குறுக்கால வர்றது, இங்கிட்டு போகிறது, இங்கிட்டு மறைகிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அவங்க கற்பனையில் சொல்லிக்கிறாங்க. தண்டாயுதபாணி நிலை இங்கே போகர் சமாதியிலிருந்து தண்டாயுதபாணி நிலைக்கு ஒரு குகை இருக்குது. அவ்வளோதான். அது ஒரு 300 ஆண்டுகள் காலத்துக்கு முன்னாடி அதை ஸ்டோன் லாக் போட்டு சாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் காலத்தில் அவனுக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வந்து இதை ரொம்ப அதிகாரம் படைத்தவங்களாக இருந்தாங்கல்ல. அதனால் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தா அவனோட பேட்ரி லைட்டு ஒன்றை எடுத்துகிட்டு நீ உள்ளே போடான்ட்டாங்க. இவன் உள்ளே போயிருக்கேன், கொஞ்சம் தூரம் போனே ஆஃப் ஆயிடுச்சு. எங்கிட்டு போனோம்னு தெரியாமலே முட்டி அடித்து ஒடியான்ட்டான். அதே மாதிரி இன்னொருத்தையும் உள்ளே போயிருக்காங்க. 2 பேர் உள்ளே போக சொல்லியிருக்காங்க. உள்ளே போனோடனே மூச்சு விட முடியல. கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கெல்லாம் இந்த பிரணயாம பயிற்சி பண்ணவங்க தான் உள்ளே போக முடியும். கொஞ்சம் தூரம் போனோடனே அவனுக்கு மூச்சு இதாகி இறந்துட்டான். அவனை எடுக்கவே இல்லை, முடியல. இப்படியான இதுகள்லாம் வந்து இவங்களையும் மீறி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன். அதனால தான் பார்த்தாங்க, ஸ்டோன் லாக் போட்டு அடைச்சிட்டாங்க. இந்த குகையவே அடைச்சிட்டாங்க. போகர் பயன்படுத்துறது. ஆமாம். அதில் கெதண்டுகள்லாம் நிறையா இருந்தது அந்த காலங்களில். இவங்கெல்லாம் சாமி கும்பிட போகும்போது கெதண்டுகள்லாம் வெளியே வந்துட்டு உள்ளே போகுமாமா. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், இன்றைக்கி வருங்காலத்தில் வந்து விஷம் பிடிச்சோன்னே நிறையா வருவாங்க. இது தேவையில்லாமல் நம்ம வந்து இதை அடைச்சிட்டோம்னா வேலை இப்போ எதுவுமே இல்லை, எதுவுமே ரூட்டே இல்லை, வேலையே இல்லை. ஆமாம், இருக்குதுன்னு நம்ம அடிப்போம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் நீண்டு இருந்துச்சுன்னா அந்த சிலையிலேருந்து சாம்பிள் எடுக்கிறலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாம், எல்லாமே செய்வாங்க ஒரு காலத்துலேயும். இதுக்காக தான் கலியுக வரைக்கும் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, எங்களை பொறுத்தவரைக்கும் பயமே இல்லைங்க. ஏன் அப்படின்னம்னா 45லேயே இந்த சர்ச்சை உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. எத்தனை வருஷ காலம் அப்புறம் அப்படியே இருக்குல்ல, இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஜீவ சமாதிக்குள்ள ஓவியங்கள் அவ்வளோ அழகாக வரையப்பட்டிருக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் புதிய ஓவியங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தான் தொன்மையான ஓவியங்கள். ஆனால் அது இப்போ காண கிடைக்கல, சிதிலம் வேற அடைஞ்சிருக்கு. தண்டாயுதபாணி சிலை உருவான வரலாறும் சித்தர்களோட அயராத முயற்சியும் தத்ரூபமா இங்க ஓவியங்களா அப்படி வரையப்பட்டிருக்கும். போகர் புலிப்பாணி ஜீவ சமாதிக்கு போற எல்லாருமே அங்க சுவற்று பகுதிகளில் முக்கோணங்கள் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா சித்தர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன குறியீடுகள் தான் இந்த முக்கோண குறியீடுகள். இது போல சுவற்று பகுதிகளில் முக்கோணம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்புறமா ஒரு சேம்பர் இருக்குன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட குறியீட்டை சித்தர்கள் அசால்ட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா. இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த சிலை இங்கேயே இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் புலிப்பாணி. அடுத்த 45வது வருஷத்துல சர்ச்சையெல்லாம் வந்துச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜாமி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 45வது வருஷம் இன்னைக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகுது. இனிமேலும் அப்படியே தான் இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறமா இருக்கும். கலியுக வரைக்கும் இதுதாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, நவபாஷாணம் வந்து அதான் சொன்னேன், கருப்பொருள் ஒரு மனிதனுக்குள்ளே என்னென்னலாம் ஏற்படுகின்றதோ அது புறாமே நடக்கும். அயனகதி மாற்றங்கள் ஏற்படும். தட்சிணாயனம் உத்தராயணம் ஏற்படுது. அப்போதெல்லாம் மாற்றம் ஏற்படும். இதுக்கு மாற்றம் ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அது. தனித்திருந்து வாழும் தனி தெய்வம் தண்டாயுதபாணி. கருப்பொருள் அதுக்கு அப்படியே நைட்லாம் வேர்க்கும், அப்படியே உள்ள பூராமே வேர்க்கும். தலைப்பகுதியில் ஒரு சக்தி, மார்பு பகுதியில் ஒரு சக்தி, இதுக்கு கீழே இடுப்பு பகுதியில் ஒரு சக்தி. நவபாஷாணத்தில் 3 வச்சுருக்காரு அப்படி. அப்போ தலையில் என்ன, சிரசு விபூதி. இரவில் வந்து விபூதி வைப்பாங்க, சிரஸில் வைப்பாங்க விபூதி. இரவு பூரா இருக்கும். அதே மாதிரி சந்தனம், ஒரு சின்ன குழி இருக்கும் இந்த இடத்துல. அந்த குழியில் சந்தனத்தை வச்சுருவாங்க. இரவு பூரா இருக்கும். இதெல்லாம் வேர்க்கும். அப்படியே நைட்டில் முத்தாக வேர்ந்து அப்படியே ஒடியாரும்.
ஒடியாந்து சந்தனங்கிருந்து இது மேலெல்லாம் பட்டு அப்படியே கீழே வந்து கீழே வெள்ளி பாத்திரம் வச்சுருப்பாங்க. இன்னமும் இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு சிலைக்கு வேர்க்கொண்டதே புதுசாக இருக்கு. வேர்க்கும், வேர்த்து கீழே 2 காலுக்கும் இடப்பட்ட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு வெள்ளி பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதில் விழுகும், இவ்வளோ விழுகும் ஒரு நாளைக்கு. அப்போ சிரசில் வைக்கக்கூடிய விபூதி, மார்பில் வைக்கக்கூடிய சந்தனம், இடுப்பு கீழே கௌபீன தீர்த்தம், இந்த 3மே காம்பினேஷன் நம்ம உடம்புக்கு உண்டான விஷயம். இந்த 3ஐயும் 48 நாள் கிரிவலம் வந்து மேலே ஏறி இந்த 3ஐயும் வாங்கி சாப்பிட்டான்னா குஷ்டரோகி கூட நல்லாயிருமா. இதில் இவ்வளோ இருக்குது. ஆமாம், இதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 48 நாள் இருந்து இப்படிலாம் செய்கிறத விட நான் போய் அப்போலாவில் படுத்துக்கிறேன்ட்டுருவாங்க. ஓகே, புரியுது. இந்த பழனி தண்டாயுதபாணி சிலை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூடான ஒரு விக்கிரகம். இந்த விக்கிரகத்துல இரவு முழுக்கவும் நீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் பல பக்தர்களும் ஆழ்ந்த பரவசத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, முருகன் சிலைக்கு வேர்க்குது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் இதுதான். இந்த நீரோடு காலை நேரத்தில் அபிஷேகம் பண்றப்ப கிடைக்கிற தீர்த்தம் இருக்குல்ல, இதை ஒன்று சேர்த்து தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. அதனாலதான் காலை நேரத்தில் முருகப்பெருமானோட அபிஷேகம் பண்ண அந்த நீர் கிடைக்குமான்னு பக்தர்கள் அப்படி இயங்குவாங்க. ஐயா, அந்த சித்தர்களை பற்றி படிக்கிறப்போ ஒரு விஷயம் பார்த்தோம் ஐயா, அவங்க மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை, விலங்குகள்கிட்டையும் பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆமாம், நிச்சயமாக. பிள்ளையர்கள்லாம் செய்கிறாங்களே அது மாதிரியே கத்துவாங்க, யானை மாதிரியே பிளிருவாங்க, ஓநாய் மாதிரியே கத்துவாங்க. அதனுடைய வாடை தெரியும். நான் மனிதன் தானே, ஆனால் வாடை தெரியும். இந்த இடத்துல யானை இருக்குது, இந்த இடத்துல புலி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணிக்குவாங்க. இப்போவும் பெரிய பெரிய காட்டு இலாக்கா அதிகாரிகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசிகளை கூட்டிகிட்டு தான் போவாங்க உள்ளேயே. அவங்களுக்கு அந்த இது தெரியும், நிதானங்கள் தெரியும். ஒரு மிருகம் வந்துட்டால் அது வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும். தப்பிக்கிறதுக்கும் அவங்க அந்த கலையை கற்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் இயற்கை, சூப்பர், இயற்கையோடு இணைந்த ஒரு விஷயம் அது. சூப்பர். அந்த ஐயப்பன், இந்திரன், இந்த 2 கடவுள்களோடு வெள்ளை யானையை தொடர்பு படுத்துவாங்க அவங்களோட வாகனம்னு சொல்லிட்டு. சித்தர்களுக்கும் அதே வாகனத்தை தொடர்பு படுத்த காரணம் என்ன? சித்தர்களுக்கு வெள்ளை யானையை பார்த்துருக்காங்க, ஓகே, அவங்க பயன்படுத்தலையே. அதாவது வெள்ளை யானையை பார்த்து, வெள்ளை யானை அதாவது ரேர், அது உலகத்திலேயே வந்து இந்த வெள்ளை யானைங்கிறது ரேரு. மரகதம் பாறை, ரத்தினப்பாறை, சிகப்பு கொக்கு, செந்நாரை, இதெல்லாம் வந்து அதிசயமான ஒரு விஷயங்கள். அதிசயமான இடங்களில் அதிசக்தி வாய்ந்த இடத்துல தான் இது இருக்கும். அதனால் அதை அவங்க வகைப்படுத்தி, ஏன்னா ஒன்றும் கிடையாது. கனவுல வந்து நான் வெள்ளை யானை பார்த்தேன், சித்தர் தரிசனம் கிடைச்சிட்டு நம்ம வெள்ளைக்காக்கா பார்த்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை. இன்றைக்கி வெள்ளைக்காக்கையே பார்த்துருக்காங்க நிறைய பேர். அதை ஒரு இதுக்காக சொல்லுவாங்க, வெள்ளைக்காக்கா பறக்குது பாருன்னு பார்க்க முடியுமா அப்படிம்பாங்க. ஆனால் வெள்ளைக்காக்கா வந்ததாக எல்லாம் நியூஸ்லாம் நிறையா வந்துச்சு. இருக்கு இல்லை, அது ஏதோ இடத்துல இருந்து வந்துருச்சு அது. ஏன்னா சக்தி வாய்ந்த இடங்களில் தான் சக்தி வாய்ந்த மிருகங்கள் இருக்குது. இப்போ யாழி இருக்குது, யாழியை பற்றி யாருக்குமே தெரியாது. தண்டாயுதபாணி சிலையோட நெற்றியில ருத்ராட்சம் அவ்வளோ அழகா இருக்கும். கண், மூக்கு, வாய், தோல், கை, விரல்கள்னு இது எல்லா சிற்ப வேலைப்பாடுகளையும் போகர் அவ்வளோ அருமையாக செதுக்கி இருப்பார். இந்த சிலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு போகர் எடுத்துக்கிட்ட காலம் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள். இந்த சிலையை சுற்றிலுமே எப்போதுமே ஒரு விதமான நறுமணம் வீசிக்கிட்டே இருக்குமாங்க. சித்தர்கள் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். இப்போ நமக்கே காலம் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு காலம், இன்றைக்கி இளமையாக இருக்கீங்க, இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆயிடுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். மாயை, அதாவது மாயின் பிடியிலிருந்து மீண்டு வருவதற்கு சித்தர்களால் தான் முடியும். அது மாயின்னா என்ன சொல்லுங்கள். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அது நிரந்தரம் இல்லாத, அதாவது இல்லாத ஒன்றை எழில்பட காமிக்கிறது மாயை, இல்லாததை ஒன்றை எழில்பட காமிக்கிறது மாயை. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காலங்கள் இன்னும் போக போக பாருங்களேன், அந்த இதுகள்லாம் கேள்விப்பட்டதாக தான் வரும். விபூதி ஒன்று தான் இருக்கும், எடுத்து பூசிக்கலாம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த கடவுளை பார்க்கணுங்க. அப்படி தான் வச்சுருக்காங்க சித்தர்களாம். நீங்கள் முயற்சி பண்ணு, கடவுள் உனக்கு தெரியவார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தான் கோயில், ஆன்மா தான் தெய்வம். ஆமாம், உடம்பே ஆலயம், உடம்பே ஆலயம். இதுதான் சித்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதான். ஓகே ஐயா, அந்த ஃபுல்லாக சித்தர்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், சிவனடியார்களாக இருக்கட்டும், முருக பக்தர்களாக இருக்கட்டும், இந்த விபூதியை நெத்தி நிறைய இட்டுக்கிறாங்களா ஐயா, அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக? ஒன்று, அது வந்து மெடிக்கல் ரீதியாகவும் இருக்குது. சில பேர் வந்து பழக்க ரீதியாகவும் வச்சுக்குவாங்க. சில பேருக்கு பழக்கம் வந்துடும் வச்சுக்கணும் அப்படின்னு.
அதை விட்டது அந்த நெற்றியில் வந்து அந்த திருநீரை பூசும்போது இங்கே தான் அமுதாகாரம் இருக்குது. அமுதாகாரம் அதிகமாக சுரக்கும், மற்றதுக்கெல்லாம் சலிச்சிடும் அப்படியே. ரெண்டாவது, எல்லாம் சாம்பல் தான், ஒரு பிடி சாம்பல் தான் நீ ஆக போகிற, இந்த வாழ்க்கை ஏமா போட்டி போகிறாமலாம், எல்லாம் எனத்துக்கு அப்படிங்கிறது ஒன்று. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காமிக்கக்கூடியது இந்த விபூதி. 3 பட்டைய 3 காலத்தை குறிக்கிறது. ஆமாம். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. தாடி, மீசை, உச்சமுடி, இதுக்கே தத்துவம் இருக்குது. தாடி வந்து இறந்த காலம். அதனால தான் ஒரு பொருளை இழந்துட்டோம்னா மீசை நிகழ்காலம், இருக்கிற வரைக்கும் வீரத்தோடு இருப்பான். நிகழ்காலம் முடிஞ்சிருச்சு, இனி எதிர்காலம். சாணக்கியன், திரௌபதி, இதெல்லாம் கேட்டு பாருங்கள், முடிஞ்சு விட்டது தான். அவங்களுடைய காலத்தில் வந்து அதை சக்ஸஸ் ஆனால் தான் முடிப்பேன். ஓகே 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 ஓகே. அப்போ இந்த 3மே இதுக்கு தான். அந்த முடி சூடுறது அப்படின்னாலும் ஆமாம் இதுதான். ஆமாம், ஓகே. முடி சூட்டு விழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இனிமேல் நடக்கிறதுக்கு தான். ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் ரொம்ப டீப்பாக என்னென்னமோ ரிவீல் ஆகுது. ஓகே. ஆக்சுவலாக ஐயா, இந்த 1 வருஷம் வரைக்கும் சித்தர்களை ஃபாலோ பண்ணுறவங்க, 2 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க கூட என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு, எனக்கு சித்தர் காட்சி அளிச்சார்னு சொல்லுவாங்க. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் இதற்கு அற்புதம் நடந்திருக்கா? நிறைய நடக்கும். ஏன்னா 2 விஷயங்கள் இல்லை, அது வந்து சில விஷயம் அது நடக்கக்கூடிய செயல்பாட்டில் இருந்து இருக்குது. செயல்பாட்டில் இருந்து நிறைய பேர்த்துக்கு உணர்த்தியிருக்காங்க. வருவார்கள், உணர்த்துவார்கள், செயல்பாடுகளை வந்து தெளிவாக ஏன்னா அமெரிக்காவில் சாட்டையில் அடித்து இங்கே வரவழைச்சிருக்காங்க. அங்கே சாட்டையில் அடித்து நீ இந்த இடத்துக்கு போ, போவர் சமாதிக்கு போ அப்படின்னு ஒரு ஃபாரினர்ஸே வந்திருக்காங்க இங்கே. சாட்டையில் அடித்து என்ன நீ தூங்கிட்டு இருக்க, நான் அங்கே இருக்கேன், என்னை வந்து பார்க்காம இங்கே இருக்கேன்னு அடித்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களே வந்து இதை சொல்கிறாங்க, பார்த்துருக்காங்க. இப்படியான நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அவங்க சிந்தையில் உணர்வு தான். அதை விட்டது அவருக்கு உண்டான உணர்வு, அது அவங்க இது பண்ணி செய்ய வைக்கிறாங்க. இங்கே ஃபாரினர்ஸில் வருவாங்களா? எக்கச்சக்கம் வந்து இப்போ 27ஆம் தேதி 30 பேர் வர்றாங்க. 30 பேரா? எந்தெந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க? நிறைய ரஷ்யா, கலிபோர்னியா, அமெரிக்கன், ஸ்வீடன், நார்வே, கஜகஸ்தான், யுக்ரைன் வரைக்கும் போகும் போல இருக்கு. உக்ரைனில் இருக்காங்க. உக்ரைன் நேற்று கூட மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும், ஒன்று எங்கள் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு இதான் ஐயா புரியல. இப்போது சர்வதேச அரங்களை இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஹிந்து மதம், ஹிந்து மார்க்கம் அப்படி தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி உள்ளே வந்தால் தான் சித்தர்கள்னு ஒரு விஷயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும், தமிழ் வழி சித்தர்கள். ஆனால் தேடி வரவங்க ஃபாரினர்ஸ்ன்றீங்க, ஆனால் சித்தர்களை தேடி வராங்க எப்படி? அவங்க அந்த உணர்வில் வந்து கர்மா, அவங்களுடைய கர்மா வந்து அழைச்சிட்டு வருது. இங்கே கர்மான்னு சொல்லக்கூடியது, கர்மாவில் இயங்குற எல்லாருமே சித்தர்களால் தான் வருவாங்க. அவங்க பாருங்களேன், வந்து இந்த கோயில் குளங்கள்லாம் அவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க, பூரா சித்தர்களை தான் தேடி வருவாங்க. கரெக்ட். ஏன்னா நாடி ஜோதிடம் பார்த்தா கூட பரிகார தோஷம் இருக்குன்னு சொன்னால் ஆமாம், சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகணும் தான் சொல்லுவாங்க. இந்த கர்மாவை நீக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் தான். இந்த மாயையில் கடவுளால் முடியாது, மாயையில் இருக்கிறத செய்யும். நீ உங்களுக்கு பிஸ்னஸ் எனக்கு நிறையா வேணும், எனக்கு குழந்தை வேணும், என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் செஞ்சு கொடுக்கும். சொல்லும் போதே கர்மாவின் செஞ்சு கொடுக்குன்னா வராது, அது கஷ்டத்தை நீக்காது. கஷ்டத்தை நீக்கினா அவர்கள் அந்த கர்மாவை நீக்கணும், அந்த கர்மாவை நீக்கினா தான் கஷ்டம் நீங்கும். அதனால தான் சித்தர்களை நோக்கி வர்றது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காந்து பாருங்கள், இங்கே உட்காந்து பாருங்கள், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. வர ஊரா இங்கே தான் உட்காருவாங்க, உட்காரவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அங்கே உட்காருங்கன்ட்டு, அவங்களா போயிடுவாங்க. அவங்களா ஆட்டோமேட்டிக்காக இழுக்கும் அங்கே அந்த பேராற்றல், அருளாற்றல், பேராற்றல். இறைவனை கும்பிட்றது அருள், சித்தர்களை கும்பிட்றது பேராற்றல். 3 கோலங்களில் காட்சி அளிக்கிற ஒரே தெய்வம் இந்த உலகத்திலேயே முருகப்பெருமான் மட்டும்தான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், சந்நியாசம், அதாவது திருமணம் ஆகாத கோலத்திலேயே முருகப்பெருமானை உங்களால் பார்க்க முடியும், திருமணமான கிரகஸ்தன் கோலத்திலே உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு சந்நியாசம் பூண்ட கோலத்திலையும் முருகப்பெருமானை பார்க்க முடியும். இப்பேற்பட்ட தனித்துவம் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது.